இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒலிம்பிக்கை சார்ந்து ரெண்டு மிக பெரும் கனவுகள் இருக்கின்றன. ஒன்று, அதிக அளவில் பதக்கங்களை வெல்ல வேண்டும் அப்படின்றது. இன்னொன்று, ஒலிம்பிக் போட்டியை இந்தியாவில் நடத்த வேண்டும் என்பது குறித்து அதை சாத்தியப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தான் தற்பொழுது தொடங்கி இருக்கின்றன. அதே நேரத்தில் இதில் சவால்களும் இல்லாமல் இல்லை. இதை பற்றி தான் இந்த தொகுப்பில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். சர்வதேச ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகள் அகமதாபாத்தில் நடைபெற இருக்கிறதா? வரும் 2036 அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய பிட், அதாவது தன்னுடைய பரிந்துரையை பதிவு செய்திருக்கிறது இந்தியா. அதே நேரத்தில் இந்த பரிந்துரை குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசும்போது இதை சார்ந்து பல்வேறு அதிரடி அறிவிப்புகளையும் வெளியிட்டிருக்கிறார். சர்வதேச ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளை இந்தியாவில், அதிலையும் குறிப்பாக அகமதாபாத்தில் நடத்த வேண்டும் அப்படின்றதுல ஒரு கூடுதல் முனைப்பு இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆரம்பத்தில் இதை பற்றின பேச்சுகள் எல்லாம் வந்தபோது ஒரு பல்முனை போட்டிக்களமாக இதை மாற்றலாம், அகமதாபாத், புனே, ஆக்ரா, புவனேஸ்வர், இந்த மாதிரி வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு போட்டிகளை நடத்தலாம் என்பது மாதிரியான பேச்சுகள் அடிபட்டு வந்தது. ஆனால் இறுதியாக தற்போது அகமதாபாத் இறுதிப்படுத்தப்பட்டு இங்கே சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனம் கிட்ட இது தொடர்பான தங்களுடைய பரிந்துரையையும் இந்தியா தரப்பிலிருந்து வழங்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் இங்க ஒரு விமர்சனமும் எழதான் செய்து, எதுவா இருந்தாலும் ஏன் குஜராத்துக்கே தந்துகிட்டு இருக்கீங்க, அகமதாபாத்துக்கே தந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க எழாம இல்லை. இது நேரத்தில் சிலர் கிண்டலாகவும் சொல்றாங்க, இங்க எப்படி கூமாப்பட்டிக்கு ஒரு பெரிய ஒரு விளம்பரம் போச்சு, அந்த மாதிரி சர்வதேச அரங்கில் அகமதாபாத்துக்கு ஒரு பெரிய விளம்பரம் போயிட்டு இருக்கு, சபர்மதி ஆத்து தண்ணி சர்பத் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் கிண்டலான ஒரு பதிவுகளையும் பார்க்க முடிகிறது. பட் அட் த எண்ட் ஆஃப் தி டே இந்தியாவில் நடக்க போகுது அப்படின்னாலே நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுனாலே அது ஒரு பெருமையான விஷயம் தான். அது அகமதாபாத் இருந்தாலும் சென்னையா இருந்தாலும் ஒண்ணுதான் at the end of the day. ஸோ இந்த நிலையில் ஒலிம்பிக் மேடை இலக்கு திட்டம் என்ற ஒரு திட்டம் ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்கக்கூடிய நிலையில் அதை சார்ந்து பல்வேறு அறிவிப்புகளை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டிருக்காரு. 2036 என்ற ஒரு இலக்கை கருத்தில் வைத்து. இதன்படி நம்மளோட டார்கெட் என்னன்னு பார்த்தோம்னா 2036 ஒலிம்பிக் போட்டிகளில் முதல் 5 இடங்களில் பதக்கப்பட்டியலில் இந்தியா இடம்பெற வேண்டும் என்பதுதான். இதுக்காக முதலீடு தற்போது முதற்கட்டமாக 180 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டிருக்கு. இது எதுக்காக பயன்படுத்தப்பட இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா 3000 விளையாட்டு வீரர்கள், பல்வேறு விளையாட்டு துறைகள் இருக்கக்கூடிய வீரர்கள், ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்பதற்கு தயாராகக்கூடிய வீரர்கள், அவங்களை கண்டறிஞ்சு 3000 வீரர்களுக்கு மாதம் 50,000 ரூபாய் என்ற ஒரு நிதி உதவியானது வழங்கப்பட இருக்கிறது. இதை எதற்கெல்லாம் பயன்படுத்துவார்கள், எதெல்லாம் சாத்தியப்படுத்த இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஒலிம்பிக் மேடை இலக்கு திட்டம், டாப்ஸ் என்ற இந்த திட்டத்தின் மூலமாக விளையாட்டு வீரர்களுக்கான உள்கட்டமைப்பு மேம்பாடு, சர்வதேச அளவிலான நிபுணர்களின் பயிற்சி அவங்களுக்கு கிடைப்பதை உறுதி செய்வது, அது மட்டும் இல்லாம விளையாட்டு அறிவியல்னு ஒரு விஷயம் இருக்கு, அது மாதிரி சயின்டிபிக்கலாக மேம்பட்ட ஒரு பயிற்சி முறையை வீரர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது மாதிரியான திட்டங்களும், வீரர்களை மன ரீதியாக தயார்படுத்துவதற்கான மனநலன் சார்ந்த திட்டங்களுமே கூட இந்த டாப்ஸ், அதாவது இந்த ஒலிம்பிக் மேடை இலக்கு திட்டம் என்ற திட்டத்தின் மூலமாக செயல்படுத்தப்பட இருக்கிறது. இது தொடர்பான அறிவிப்பை தான் அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் ஒலிம்பிக்கு இந்தியா மட்டும்தான் போட்டி போடுதான்னு கேட்டால் நம்மோட மல்லு கட்டக்கூடிய நாடுகளும் இருக்கின்றன. தற்போதைய சூழலில் உறுதிப்படுத்தப்பட்ட இந்த பரிந்துரைகள் அப்படின்ட்டு பார்க்கும்போது 4 நாடுகள் இருக்கின்றன. இந்தியா, இந்தோனேஷியா, துருக்கி மற்றும் சிலி. இந்த 4 நாடுகளும் தற்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதுவும் இல்லாமல் இன்னும் வரும் நாட்களில் கூடுதலாக சில நாடுகளுமே கூட மல்லுக்கட்ட தயாராகும் என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதே நேரத்தில் இங்கே நமக்கு ஒரு கேள்வியும் எழுகிறது. இந்த சர்வதேச ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியாவில் நடத்துவதற்கு நம்ம என்ன பணிகளை மேற்கொண்டிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது, கடந்த ஜூலை 3ஆம் தேதி சுவிட்சர்லாந்தின் லோசான் நகருக்கு போயிருக்கிறது இந்தியாவின் ஒரு சிறப்பு குழு. இந்த லோசான்றது பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் போட்டிகளுக்கான ஒரு தலைமையிடம் மாதிரி வச்சுக்கலாம். இந்த லோசான் நகருக்கு இந்த குழு போயிருக்காங்க. நம்ம புகைப்படத்தில் பார்க்கக்கூடியவர்களில் பிரதான முகங்கள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா குஜராத் மாநிலத்தின் உள்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஹர்ஷ் சங்வி, அப்புறம் இந்திய ஒலிம்பிக் சங்கத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய பிடி உஷா, பிரபல தடகள வீராங்கனை பிடி உஷா, அவங்களுமே கூட இந்த குழுவில் இருக்காங்க. அவங்கெல்லாம் அங்கே லோசான்ல ஒலிம்பிக் மையத்தில் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை தான் நம்ம திரையில் பார்க்கிறோம். சோ இப்போ நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு கேள்வி என்னன்னு பார்க்கும்போது, இந்த சந்திப்பின் போதே பல்வேறு ஆங்கில ஊடகங்கள்ல ஒரு விஷயம் பேசப்பட்டது. இந்தியா மீது சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி ஆர்வம் காட்டவில்லை, இந்தியாவில் இந்த போட்டிகளை நடத்துறதுக்கு அவங்களுக்கு பெருசா விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கு காரணம் என்ன என்ற ஒரு கேள்விக்கான பதிலும் அவங்க தரப்புல இருந்தே சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரிந்துரையை இந்தியா தரப்புல இருந்து கொடுத்த போது என்ன சொல்லியிருக்காங்க? கெட் யோர் ஹவுஸ் இன் ஆர்டர் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்க வீட்டை முதல்ல சீரமைங்க, அதுக்கப்புறம் நீங்க விருந்தாளிகளை கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து இந்திய குழுவினர் கிட்ட தெரிவிக்கப்பட்டிருக்கு. அப்படி என்ன பிரச்சனை இந்தியாவில் அவங்க சுட்டி காட்டியிருக்காங்க, ஏன் அவங்களுக்கு பெருசா விருப்பம் இல்லை இந்தியா மேல அப்படின்ட்டு கேட்கும்போது 3 காரணங்கள் சொல்லப்படுகிறது. அதில் முதல் காரணம் இந்திய ஒலிம்பிக் சங்கம் மீதான அதிருப்தி.
இங்க இந்திய ஒலிம்பிக் சங்கத்துடைய நிர்வாக சபை இருக்கு, எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் இருக்கு இல்லையா, அதோட தொடர்ந்து அந்த அமைப்புடைய தலைவராக இருக்கக்கூடிய பிடி உஷா ஒரு மோதல் போக்கை கடைபிடித்து வருகிறார். ரெண்டு சைடுக்கும் ஒத்து போறதில்லை. அதே மாதிரி அங்க பணிக்கு ஆட்கள் வைக்கிறதுலையும் சரி, இந்த நிதி மேலாண்மை எப்படி நடக்குதுன்றதுலையும் சரி மிகப்பெரிய கருத்து மோதல் போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வலுவாகவே முன்வைக்கப்பட்டிருக்கு. அதனாலவே என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இது கடந்த 2 வருஷமா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு சொல்றாங்க. கடந்த அக்டோபர் 2024 முதல் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி நிறைய நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அத்லெட்டிக்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அத்லெட்ஸ் இருக்காங்க, விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு கிராண்ட் ஒன்று தருவாங்க, ஒரு நிதி உதவியை ஒன்று தந்துட்டு இருப்பாங்க. ஆனா இங்க இந்திய ஒலிம்பிக் சங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான நிர்வாகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குளறுபடிகளால அந்த நிதியை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். கடந்த அக்டோபர் மாதம் முதலே எந்த ஒரு நிதியும் இந்தியாவிற்கு சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தரப்பிலிருந்து வரவில்லை அப்படின்ற ஒரு விஷயமும் இங்கு பதிவு செய்யப்படுது. அது தொடர்பான அவங்களுடைய ஒரு கன்சர்னையும் அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இது நமக்கு கொஞ்சம் ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒரு காரணம், இந்திய வீரர்களிடையே இருக்கக்கூடிய ஊக்கமருந்து சிக்கல் அப்படின்ற ஒரு விஷயம். நம்ம பெரும்பாலும் இந்தியாவை பத்தி நம்ம பேசும்போது நம்ம வீரர்கள் அதிகமாக உழைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பிரதானமாக எடுத்துப்போம். ஆனா உலக ஊக்கமருந்து தடுப்பு ஆணையம் ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. கடைசியா 2023 அந்த பட்டியல் வந்திருக்கு. அந்த பட்டியலை பொறுத்த வரைக்கும் ஊக்கமருந்து பயன்படுத்தியதாக வந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்ல இந்தியா 2வது இடத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அத்லெட்ஸ் இன்டெகிரிட்டி கவுன்சில்னு ஒன்று இருக்கு, அதுலயுமே கூட பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஊக்கமருந்து பயன்படுத்தக்கூடிய வீரர்கள் அதிக அளவில் இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தரவை அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஊக்கமருந்து அதிகம் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் எப்படி நாங்க ஒலிம்பிக் போட்டியை நடத்த முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை அவங்க எழுப்பியதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அதே நேரத்தில் ஒலிம்பிக்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய நாடுகள் அவர்களுக்கு முன்னுரிமை தரப்படும் அப்படின்ற பட்சத்தில் ஒலிம்பிக்கை பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் நிலை மோசமாகத்தான் கடந்த பல்வேறு ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம திரையில பார்க்கிறது பார்த்தோம்னா கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியா ஒலிம்பிக்கில் பதித்த சாதனைகள் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு நல்ல சாதனை கிடையாது, சோதனையான ஒரு சாதனை தான். 2008ஆம் ஆண்டு பாருங்க, நம்ம பிடித்திருக்கக்கூடிய இடம் 51வது இடம், 3 பதக்கங்கள் தான் ஜெயிச்சோம். 2012ஆம் ஆண்டுல 57 பதக்கங்களை 57வது இடத்துல இருக்கோம், 6 பதக்கங்களை தான் ஜெயிச்சிருக்கோம். 2016ஆம் ஆண்டு 67வது இடத்துக்கு தள்ளப்பட்டோம், 2 பதக்கங்கள் தான் ஜெயிச்சோம். 2020வது வருஷம் 48வது இடம்னு கொஞ்சம் முன்னேறி ஒரு 7 பதக்கங்களை ஜெயிச்சோம். இப்போ கடைசியாக 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ல மிக ஒரு மோசமான ஆட்டத்தை இந்திய வீரர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்ற ஒரு விமர்சனம் அப்பவே எழுந்தது. 71வது இடத்தை பிடித்து வெறும் 6 பதக்கங்கள், ஒரு தங்கம் கூட ஜெயிக்கல அப்படின்றது மிகவும் வேதனைக்குரிய ஒரு நிலையில தான் இந்திய ஒலிம்பிக் வீரர்களுடைய நிலை இருக்கிறது. ஸோ இதை முன்னெடுத்து இதை வந்து சீர்படுத்த வேண்டிய இந்திய ஒலிம்பிக் சங்கமே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நீங்க எப்படி ஒரு சிறப்பான முறையில் இந்த போட்டிகளை நடத்துவீங்க? அது மட்டும் இல்லாமல் கடந்த காலத்தில் காமன்வெல்த் போட்டிகளில் இந்தியா வந்து எந்த மாதிரி ஒரு சுணக்கத்தோடு நடத்தியது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இன்னும் நினைவில் இருக்கும் இல்லையா? இதன் அடிப்படையில் எல்லாம் இப்போ இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டியை நடத்துறதுல நம்ம என்னதான் அதிகாரப்பூர்வமாக நம்ம நாமினேட் பண்ணாலுமே அவங்களுடைய ஒரு பார்வை வந்து இந்தியா பக்கம் பெருசா இல்லை அப்படின்றது தான் கள யதார்த்தம். இதை வரும் ஆண்டுகளில் இந்தியா சீர் செய்ய வேண்டும் அப்படின்றது அவங்களோட எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ இன்னும் கூட நேரம் கெட்டு போயிடல, இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல இது ஃபைனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு, நிர்வாக பிரச்சனை இது எல்லாத்தையும் சீர் செஞ்சுட்டு அந்த டேட்டாவோட வாங்க உங்களுடைய நாமினேஷனை கன்சிடர் பண்றோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி இருக்கிறது. இந்த சிக்கல்களை சீர் செய்வாரா அமித்ஷா? அவருடைய இந்த அதிரடி அறிவிப்புகள் எந்த அளவுக்கு நம்முடைய விளையாட்டு வீரர்களுக்கு கை கொடுக்க போகிறது என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் யார் சனிக்கிழமை தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.